மனம் பொருந்தி செவி கொடுத்து வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தை தியானித்து டேக் டைம் எவ்ரி டே, பிகின் த டே வித் காட்ஸ் பிரசன்ஸ். ஏனென்றால் அவர் வாசமாய் இருக்கிறார். அவர் பிரசன்னத்துக்குள்ள, அந்த சென்ஸுக்குள்ள காலையில் அவர்கிட்ட போங்க. அப்போதான் நடக்கும். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் தூங்கிக்கிட்டு வாரத்துக்கு ஒருக்க சபைக்கு வந்துட்டு பைபிளே வாசிக்காமல் பாஸ் சூப்பராக பிரசவம் இருப்பான், வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் பேசி பிரயோஜனம் கிடையாது. ஐயா, அனுதினமும் சங்கீதம் ஒன்று அப்படி தானே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காக ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இளையதுரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் read, begin the day with praising. உங்களுக்கு 1 மணி நேரம்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம்ல, அது ஈஸி. நீ 1/2 மணி நேரம் கூட காலையில் ஒதுக்காட்டி வேஸ்ட். நீ அவர் பிரசன்னத்தை வச்சு அந்த நாளை நீ துவக்கிப்பார். அவர் ஆராதிச்சு வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்து கொஞ்சம் தியானம் பண்ணி, யாரெல்லாம் உன் ஆவியில் ஏவுறார் அவளுக்காக சோத்திரம் பண்ணி, யூதர்களை ஆசீர்வதித்து பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்து உன் நாட்களை கிரமமாய் நீ அவரோடு துவக்கிப்பார். இந்த வேத வார்த்தை உங்களுக்கு பொருளாய் மாறும். இது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.